ஹலோ பேஸ் உலகம் முழுக்க பரபரப்பா வந்திருக்கிறது ஹமாஸ் தலைவர் கொலை தான். அதிர்ச்சியான தகவல் போர் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஈரான் இஸ்ரேலை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு ஈரான் சொல்லுது. அதே சமயத்தில் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பலையும் தன்னுடைய ஆயுதங்களையும் எல்லாமே பெரிய பெரிய விதங்கள்ல இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்ரேலுக்கு அனுப்புது. இதனால உலக நாடுகளுக்கு மத்திய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா முதற்கொண்டு மற்ற நாடுகள் எல்லாமே தங்களுடைய நாட்டுக்காரர்கள் எல்லாமே பாதுகாப்பா இருக்க சொல்றாங்க. அது முக்கியம் பாத்தீங்கன்னா, இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, இப்ப 4-5 நாள் சம்பந்தப்பட்டதா ஒரு விஷயமா மாறி இருக்குது. இஸ்ரேல் காசாவில் தான் பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. ஈரான் சம்பந்தப்பட்டு ஹமாஸ் இயக்கத்துக்கு பெரிய ஒரு உதவி செஞ்சிருந்தது. எந்த அளவுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி செய்தோ அதே போல ஈரான் நேரடியா காசாவுக்கு அந்த பாலஸ்தீனத்துக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கு. ஹமாஸ் போராளிகளுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இஸ்மாயில் ஹனியா ஹமாஸோட தலைவர். இந்த தலைவர் தான் ஹமாஸுக்கு முக்கிய ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளிலேயே ரகசியமா இந்த போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு. இதனாலேயே பயங்கரமா கடுப்பான இஸ்ரேல் இவர் எப்படியாவது போட்டான அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலுடைய உளவுப்படையான மொசாத் அமைப்பு இதுதான் அத்தனை வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, லெபனானின் ஹிஸ்புல்லா குழு இஸ்ரேலுக்குள்ள ஆழமா சென்று தாக்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை தான் துப்பாக்கி சூடு நடந்துட்டு இருக்கு. இஸ்மாயில் ஹனியா எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலா இருக்குது. இந்த தாக்குதலுக்கு முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது மொசாத் அமைப்பு, அதாவது இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் அமைப்பு. இந்த மொசாத் அமைப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அதாவது இந்த மொசாத் அமைப்புல மட்டும் 8000 பேர் பணி செய்யறாங்க. இவங்க உளவுத்துறையிலேயே ரகசியமா செயல்பட்டு இருக்காங்க. முக்கியம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு பிறகு அதிக செலவு செய்யற ஒரு நாடு அப்படின்னு தான் அமெரிக்கா உளவுப்படை. அதுக்கு அடுத்தது இந்த மொசாத் தான் அதிக செலவு செஞ்சு தங்கள் நாட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு பயங்கரமா பாதுகாத்துட்டு வராங்க. வருடத்துக்கு $8 பில்லியன் செலவு பண்றாங்க. அப்படின்னா பாத்தீங்க எந்த அளவுக்கு இந்த உளவமைப்பு அவங்க பாதுகாக்கிறாங்கன்ட்டு. இந்த உளவமைப்பு தான் மொசாத் என்ற உளவமைப்பு ஈரானுக்குள்ள ஊடுருவி இது மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு ஈரான் குற்றச்சாட்டுது. அதாவது எப்படி அவர் கொலை செஞ்சாரு அப்படின்னு தற்போது அது சொல்லிருக்கு. அதாவது குறைந்த தூரம் தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை 7 கிலோ உள்ள அந்த ஏவுகணையை தாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த உளவுப்படை ஈரானுக்குள்ள நுழைஞ்சதாகவும் அது ரகசியமா செயல்பட்டு அந்த ஹோட்டலுக்கு வெளியில இருந்து மற்றொரு ஹோட்டல்ல இருந்து வீசிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ஹமாஸ் தலைவர் அவங்க என்ன பண்ணாரு அப்படின்னா, முன்னாள் ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாரு. அதுக்கு பிறகு தற்போது மசூத் என்றவர் இப்போ பதவியேற்றிருக்காரு. இந்த பதவியேற்பு விழாவுக்கு தான் இவர் வந்தவர். வந்த இடத்துல தான் கொடூரமா கொலை செஞ்சிருக்கு இஸ்ரேல். இது இன்னைக்கு நேற்றுக்கு நடத்திய பிளான் கிடையாது. 2-3 மாதமாகவே பிளான் பண்ணி இது இவர் கொலை செஞ்சிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா, இது ஏற்கனவே முன்னாள் ஈரான் அதிபர் இறந்தார்ல, இறக்குற அன்னைக்கு தான் கொலை செய்யறதா திட்டமிடப்பட்டிருந்ததா. ஆனாலும் அன்னைக்கு அதிக கூட்டம் இருந்ததால அன்னைக்கு கொலை செய்ய முடியல. அதனாலதான் பதவியேற்ற பிறகு இவர் கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு ஈரான் பயங்கரமா பொங்கி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானுடைய 2-3 அமைப்பு, லெபனான்ல இயங்குற ஹிஸ்புல்லா அமைப்பு, ஹவுத்தியில் உள்ள போராளிகள் அப்படின்னு எல்லா போராளிகளும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம பல நாடுகளும் ஹமாஸ்க்கு ஆதரவா இருக்கு. அதனால இது மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு ஆபத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் ஈரான் அனைத்து அச்சுறுத்தலையும் இருந்தாலும் இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா தன்னுடைய படையை அனுப்பியிருக்கு. தன்னுடைய படைகளை மத்திய கிழக்கிலிருந்து இங்க அனுப்பியிருக்கு. கூடுதல் போர்க்கப்பல் மற்றும் கூடுதல் போர் விமானங்களை அனுப்பியிருக்கு. அனுப்பியுள்ளதா அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையை தெரிவிச்சிருக்காங்க. இதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, பழிவாங்கும் நடவடிக்கை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் மிகவும் கடுமையாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. அதே சமயத்தில் இஸ்மாயில் மீதான இந்த கொடூரமான தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுப்பது மிகவும் குற்றமானது அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேல் அனைவரையுமே ஒம்பிழுக்குது, சண்டைக்கு இருக்குது. அதனால இஸ்ரேல் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. அப்படி ஹிஸ்புல்லா தலைவர் ஹாசன் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயம் காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஏமனில் உள்ள ஹவுதி தீவிரவாதிகளும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்ல ஒன்றிணைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் கடந்த ஏப்ரல் 1 சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. அதுல ராணுவ தலைமை அதிகாரி ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க. ஈரான் திரும்ப இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துச்சு. 300 ஏவுகணை கிட்டத்தட்ட அது விட்டுது. இது அனைத்துமே அமெரிக்க போர்க்கப்பல் மற்றும் இஸ்ரேலை படைகள் அழிச்சுது. வானிலே வச்சு அழிச்சுது. நடுவானத்திலே சுட்டு வீழ்த்தப்பட்டது. இருந்தாலும் தற்போது வேறு மாதிரியா தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தெரியுது. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்காத அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முடிவு செஞ்சிருக்காரு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் போன் பண்ணி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உதவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதே அடுத்து தான் அமெரிக்க கடற்படையில் உள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் என்ற விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஓமன் வளைகுடா பகுதிக்கு செல்லுமாறு அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கு. இந்த ஓமன் வளைகுடா பகுதியில் தான் ஏற்கனவே ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கி கப்பல் உட்பட பல்வேறு போர்க்கப்பல்கள் எல்லாமே பாதுகாப்புக்காக நின்றுருக்கு. இது மட்டும் கிடையாது, ஏவுகணை வீசும் போர்க்கப்பல் ஆகியவற்றை மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு செல்ல அமெரிக்காவோட ராணுவ தலைமையகம் பென்டகன் உத்தரவிட்டிருக்கு. காசா மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்க படைகள் தற்போது மிகப்பெரிய அளவில் போர்க்கப்பலையும் போர் விமானங்களையும் அனுப்பிட்டு இருக்கு. இது குறித்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தலைவர் ஜான் கிர்பி கூறும்போது, ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கொலைக்கு வழிவாங்கும் அப்படின்னு ஈரான் மாநில தலைவர் தெளிவா தெரிவிச்சிருக்காரு. அதை தடுக்கிறதுக்காக தான், இதனால தான் அந்த பகுதியில் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்யணும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காரு.